அன்பிற்கினிய புறா வளர்ப்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பந்தய புறாக்களை வான்வெளியில் பறக்க வைக்க, அதாவது பயிற்சி கொடுக்க எத்தகைய பயிற்சி மிக சிறப்பானதாக அமையும் என்பதனை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். பந்தய ஓமர் புறாக்களை கூண்டிலிருந்து பல திசைகளில் நாம் பயிற்சி கொடுக்க பழக்குவது மிகவும் சிறப்பானதாக அமையும். அப்படிப்பட்ட பயிற்சிகளில் புறாக்களை மொத்தமாக பறக்க விடுவதை விட ஒற்றை புறாவை கொண்டு போய் நாம் பறக்க விடுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது ஏனெனில் பந்தய தூரங்கள் அதிகமாகும் பொழுது அது கடந்து வரும் நேரம் அதிகமாகும். குழுவாக அது பறக்கும் பொழுது தான் திசை தப்பி பறந்தால் ஒருவேளை அது தன் திசையை நோக்கி, சரியான திசையை நோக்கி அந்த புறா நமது கூட்டை நோக்கி பறந்து வர ஏதுவாக அமையும். பந்தய புறா 1000 கிலோமீட்டருக்கு மேல் பறக்கும் நேரங்களில் அது தன்னுடைய திசையை குறிப்பாக உணர்ந்து கொள்ள இந்த பயிற்சி மிக சிறப்பானதாக அமையும். அதற்கு அடுத்தபடியாக புறாக்களை நாம் காட்டு தீனி சாப்பிட அனுமதிக்க வேண்டும். அதாவது நாம் கூண்டில் உணவு வைக்கும் பழக்கத்தை சில நேரங்களில் நிறுத்தி வெளியிலிருந்து காட்டுத்தீனியை அதை சாப்பிட நாம் பழக்கப்படுத்த வேண்டும். அது எப்படி எனில், நாம் தண்ணீர் வைக்காமல் புறாக்களை விடும் பொழுது அது தன்னுடைய சுபாவத்தின் வழியாக காட்டுத்தீனியை பெருக்கி தின்னும். இப்படிப்பட்ட ஒரு நிலையையும் நாம் அனுமதித்தால்தான் நெடுந்தூரம் புறாக்கள் பறந்து வரும் பொழுது அது வழியில் காட்டுத்தீனியை உட்கொள்ளும். இந்த முறையானது இதற்கு பழக்கப்படுத்தப்பட்டால் அது தொலைதூரத்திலிருந்து இலகுவாக தன் திசையறிந்து பறக்க ஏதுவாக அமைப்பாக மாறும். தொலைதூர பந்தய நேரங்களில் புறா வட்டமடித்து ஒரு மிகப்பெரிய குழுவாக பறந்து வரும் பொழுது அந்த குழுவை விட்டு பிரிந்து தனியாக தன்னுடைய திசை அறிதல் உணர்வின் வழியாக அது தன்னுடைய கூண்டிற்கு ஒற்றை புறாவாக பறந்து வர அதனால் முடியும். பந்தயப்புறா ஹோமரின் வழி செலுத்துதல் திறன் என்பது இதனால் அதிகமாக அப்புறாவிற்கு அமைய வாய்ப்புண்டு. இப்படிப்பட்ட புறாக்களாக நாம் பறக்க விடுவதனால் பந்தய சாம்பியன்ஷிப் வெற்றி என்பது நமக்கு கைகூடும் வாய்ப்புகள் அதிகம். இப்படியான புறா பற்றிய நுட்ப செய்திகளை உடனுக்குடன் அறிய எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.